நீங்க என்னைக்கு என் வில்லாம் நடக்க வேண்டாம், என் பிளான்ஸ் நடக்க வேண்டாம், நான் ஆசைப்படுறது நடக்க வேண்டாம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை விட ஆண்டவருடைய சித்தமும், அவருடைய எதிர்பார்ப்பும், அவருடைய ஆசையும், அவருடைய பிளான்ஸும் நம்ம லைஃப்ல நடக்கிறது தான் மிகுந்த ஆசீர்வாதம். நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு முடிவு சீக்கிரமா வந்துடும். ஆனா அவர் நினைச்சது நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தோஷத்துக்கு முடிவே இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார்னு சொல்லி வசனம் சொல்லுது. எப்போ ஆண்டவர் வேதனையை கூட்டாத ஒரு ஆசீர்வாதத்தை தருவாருன்னு சொன்னா, அவர் ஆசைப்படுற வாழ்க்கையை நம்ம வாழும் போது, அவர் நினைக்கிற சித்தத்தை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது தான் வேதனையை கொடுக்காத ஆசீர்வாதங்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ வரப்போற வருஷத்துல ஒரு டிசிஷன் எடுங்க. என் லைஃப்ல நான் நினைக்கிறத விட அவர் சித்தம் நடக்கணும்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுங்க. உங்க லைஃப் மாறுறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென்.